சாதிய கட்டமைப்பை வலுப்படுத்த முயற்சிக்கிறதா பாஜக அரசு? தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மங்கள மகேஷ்குமார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோர் நல்லாசியுடனும் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜி.கே. சங்கர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆளும் ஒன்றிய பாஜக அரசானது விஸ்வகர்மா என்னும் திட்டத்தை கடந்த வருடம் அமல்படுத்தியது. அந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 18 தொழில்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி அந்த தொழில் செய்பவர்களை ஊக்குவிக்கிறார்கள். இதை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் செருப்பு தைக்கும் தொழில் செய்பவர்களை சர்மாக்கர் எனவும், சலவை தொழில் செய்பவர்களை டோபி எனவும், பார்பர் வேலை செய்பவர்களை நாய் எனவும், மேஷன் வேலை செய்பவர்களை ராஜ்மிஸ்திரி எனவும் அவரவர்களின் ஜாதிய பெயர்களை அந்த இணையதளத்திலே குறிப்பிட்டுள்ளார்கள். இதன் நோக்கம் என்னவோ, மத்திய அரசின் இணையதளத்திலே பட்டியலிடப்பட்டுள்ள 18 தொழில்களில் பிராக்கெட்டில் போடப்பட்டுள்ள சாதி சம்பந்தப்பட்ட அந்த பெயர்களை நீக்க வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களின் பணிவான வேண்டுகோள். இந்த விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்தி 1 வருடம் ஆகிறது. வேறு எந்த மாநிலத்தில் எதிர்ப்பு எழுகிறதோ இல்லையோ, தமிழகத்தில் எதிர்ப்பு குரல் வலுக்க வேண்டும். தந்தை பெரியார் மற்றும் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் கண்டிப்பாக இந்த செயலுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றிலே விஷம் பரவட்டும் என்ற அம்பேத்கர் அவர்களின் சொல்லை அவர் நினைவு நாளிலே நாம் நினைவு கூர்வோம்.